அன்னியங்கமே வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தாங்கூட மிஸ்டர் சைக்கோ பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். லாஸ்ட் பார்ட் நான் அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா தயங்கோட ட்ராமா லைஃப் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு இருக்கும்போது டேங்க் பின்னாடி நின்று இருப்பான். அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஓகேடா. ஏய், உன்னை யார் இங்கே வர சொன்னது? நீ எப்படி இங்கே வந்த? நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? அது அது நான் சும்மா தான் வந்தேன். உன்னை நான் கட்டி தானே போட்டு வச்சுருந்தேன். என்ன திட்டு வேலை பண்ணேன்? இல்லைண்ணா, எதுவும் பண்ணலை. நான் சும்மா தான் வந்தேன். அந்த செயின் அது அது லூஸாக இருந்தது. அது அது எனக்கு வர்ற கோவத்துக்கு அப்படியே அந்த லாடை தூக்கி அடிச்சிடலான்னு தோணுது. ஏய் உங்க பாரு, எனக்கு வர்ற கோவத்துக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. அப்படியே அடுக்கி வச்சிட்ருக்கேன். உனக்கு டைம் கொடுத்துருக்கல்ல, அந்த டைம் மீறக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது மீறி இந்த மாதிரி எச்ச வேலை பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோவேன், அந்த டைம்லாம் நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். இப்பயே சொருகிட்டு போயிடுவேன். சாரி. அது அது சாப்பாடு போட்டு நல்லா பார்த்துக்கிறேன்ல, அதுக்கு தான் நீ இப்படி பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ திமிர் ஏறி இருக்கு. நான் கொலை பண்ணுறதுக்கு தான் நான் டைம் கொடுத்தேன். ஆனால் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது குடிக்கணும்ல அப்படின்ட்டு அவளை அப்படியே இழுத்துட்டு போகிறான். ஒரு ரூம்குள்ளே இழுத்துட்டு போகிறான். அங்கே போய் பார்த்தானா ஒரு சின்ன கிளாஸ் பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே அப்படியே அவளை தள்ளி விட்டுட்டு அவன் லாக் பண்ணிக்கிறான். எந்த எச்ச வேலை பண்ணிகிட்ருக்க? உனக்கு இருக்கு அப்படின்ட்டு அவன் அப்படியே ஆன் பண்ணி விடுறான். அது வந்துட்டு ஒரு ஷாக் மிஷின் மாதிரி இருக்கும். ஸோ அதை ஆன் பண்ணி விட்டதும் எனக்கு நல்லா ஷாக் அடிக்குது. அவங்க அப்படியே கத்திட்டு இருக்காங்க. ஸோ இவன் கொஞ்சம் அதிகமாகவே ஷாக் அப்படியே ஆன் பண்ணி விடுறனால வயனால் சுத்தமாக முடியல. அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. இவளுக்கு திமிர் ஓவர் ஆயிடுச்சு. இவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி பண்ணியிருப்பா. கொலை பண்ணும்போது வச்சுக்கிறேன். இது வரைக்கும் எல்லாரையும் கொலை பண்ணதுக்கு விட அதிகமாக இன்னும் டார்ச்சர் பண்ணி போகிறேன் பாரு. இந்த வெறியெல்லாம் நான் அடுக்கி வச்சுக்கிறேன், அப்போ வெளியே வரோம் அப்படின்ட்டு அவங்கள அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ டேங் அகேன் அந்த ரூமுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பாக்ஸில் தான் எல்லாமே இருக்குது. டேங் வர்றது தெரிஞ்சு ஒயன் அப்படியே எல்லாத்தையும் உள்ளதாக வச்சுருப்பாங்க. ஸோ பார்த்தா சும்மா நின்றுட்டுருக்கிற மாதிரி தான் அங்கே நடந்திருக்கும். ஸோ டேங்கும் ஓகே எதுவும் பார்க்கல அப்படின்ற மைண்ட் செட்டு தான் இருந்திருக்கும். ஸோ டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு 2 o'clock ஆகுது. ஒயன் அப்படியே மெதுவாக கண்ணு முழிக்கிறாங்க. அவங்களால சுத்தமாக முடியல. ஃபுல்லாக அவங்களுக்கு ஷாக் அடித்தனால அப்படியே மெதுவாக ஏஞ்சிக்கிறாங்க. அப்பா, நீங்கள் சொன்னது கரெக்டு தான். நான் இவங்களை பற்றி எதுவுமே தெரியுமா இவங்க தப்பானவன் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாசம் கிடைக்காம இருந்ததுக்கு தான் இப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேபி கிடைச்சிருந்தா இப்படி பண்ணியிருக்க மாட்டாள்ல. இப்போ கூட அவன் எனக்கு ஷாக் கொடுத்தது எனக்கு பெருசாக தோணலை. ஆனால் அவனோட கதையை எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலப்பா. பாவம்ல. அவனை என்னால் மாற்ற முடியுமான்னு தெரில. ஆனால் என்னால் முடிஞ்ச எஃபர்ட் போடுவேன் அவனை மாற்றுறதுக்கு. அவன் நல்லவன் தான். ஆனால் ஒரு மாஸ்க் போட்டிருக்கான்ல, இல்லை நான் கெட்டவன்னு. அது நானே எடுக்க வைக்கிறேன். ஓ என்ன ஏஞ்சிட்டியா? கொடுத்த ஷாக் இன்னும் நான் 10 போல. சைலண்ட்டாக இருக்க. இந்த இடத்த விட்டு உன்னை யார் அங்கே வர சொன்னா? தேவையில்லாமல் உனக்கு தான் டைம் கொடுத்துருக்கல்ல, அதை இப்படி தான் மிஸ்யூஸ் பண்ணுவியா? எனக்கு பாவம்னு பார்த்து தான் கொஞ்சமாக ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். இந்த மாதிரிலாம் நான் யாருக்கும் பாவம் இதெல்லாம் பார்க்க மாட்டேன். ஆனால் உனக்கு நான் டைம் கொடுத்துருக்கேன்ல, அதுக்கு தான். அது இல்லாமல் என்னை காப்பாற்றி வர விட்டுருக்கேன். அதுக்காக நான் உன்னெல்லாம் ஃபுல்லாக விட்டுற மாட்டேன். உன்னை கொலை பண்ணுறத கொஞ்சம் கம்மியாக உனக்கு வழி இல்லாமல் போட்டு தள்ள போகிறேன். என்ன நான் பாட்டுக்கு பேசிகிட்ருக்கேன், என் மூஞ்சியாக பார்த்துட்ருக்கேன். என்ன எழுதிருக்குதே என் மூஞ்சியில்? எனக்கு பசிக்குது. என்ன கேட்கல? எனக்கு பசிக்குது. பசிக்குதா? எப்பயும் கொண்டு வந்து கொடுத்தா எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு தூக்கி போடுவான். இப்போ என்ன பசிக்குதுன்ற? எனக்கு பசிக்குது, உங்களால் முடிஞ்சா கொடுங்க, இல்லைனா வேண்டாம். அவனா இந்த மாதிரி ரோஷ் அப்படியே பொத்துக்கிட்டு வந்துடும். இரு கொண்டு வரேன் அப்படின்ட்டு அவன் கீழே போய் அப்படியே ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரான். தா சாப்பிடு. நீங்கள் சாப்பிட்டீங்களா? எதை? நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். நான் சாப்பிட்டேன்னா சாப்பிட்லன்னா உனக்கு என்ன?
கொடுத்துருக்கல்ல, மரியாதையாக சாப்பிடு. சும்மா நைன்ட்டு. ஸோ அயனை அப்படியே சாப்பிட்ருக்காங்க. ஸோ டேங்க பார்த்தே தான் சாப்பிட்ருக்காங்க. என்னாச்சு இவளுக்கு ஒரு மாதிரி விசித்திரமாக நடந்துட்டுருக்கா? ஒரு வேளை ஷாக் கொடுத்ததுலாம் மண்டலாக குழம்பிருச்சா அண்ணா? என்ன சாப்பிட்டியா? எனக்கு வெளியே போக வேலை இருக்கு. ஸோ இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கோ. ம் என்ன இன்ஜெக்ஷன்? ஏன் மறந்துட்டியா? நான் வெளியே போனால் நான் இது உனக்கு போட்டு விடவனே. ஓ, இவன் போனதும் இவங்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம், அப்படியே நம்ம உயிரை காப்பாற்றிடலான்ட்டு நினைக்கிறியா? நான் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை. ப்ளீஸ் தயவு செஞ்சு அது எனக்கு போடாதீங்க. அது எனக்கு போட்டு ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் ஆகுது. அதுக்கு தாம்மா இது போடுறது. இல்லைனா நான் எதுக்கு உனக்கு போட போகிறேன்? இது நான் போடலைன்னா நீ அப்படி இங்கேருந்து தப்பிச்சு போயிடுவேன். அதுதானே உனக்கு பிளானு? ஐயோ இல்லை, நான் இங்கேருந்து போக மாட்டேன். ஓ, இது நான் நம்பணும். இல்லை நான் பார்த்து என்ன கேனப்பாயின்ட்டு மண்டையில் எழுதி வச்சுக்குதா? இதுதான் அரை மணி நேரமாக என் மூஞ்சி பார்த்துட்டு இருந்தியா? இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு போகலாம், இந்த கேனை என்ன எப்படி ஏமாத்தலான்ட்டு. ஐயோ, அந்த மாதிரிலாம் நான் எதுவும் திங்க் பண்ணல. நான் யாரையும் நம்ப மாட்டேன். என்னையும் ஏமாற்ற முடியாது அப்படின்ட்டு அந்த இன்ஜெக்ஷனை போட்டுவிட்டுட்டு டேங் அப்படியே ஹாஸ்பிட்டலில் போயிடுறாரு. ஸோ இங்கே ஜியோன் அப்படியே அவன் கேஸு தான் பார்த்துட்ருக்கான். அப்போ ஜாய் வராங்க. ஜேகே ஜேகே ஏ வாடி, என்ன அங்கே நின்றுட்டுருக்க? இல்லை, என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ணுவாங்க, கேஸ் தான் பார்த்துட்ருக்கேன். ஒயின் பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிதா? பார்த்துட்ருக்கேன்டி. இன்னும் எதுவும் கிடைக்கல. கிடைச்சவங்ககிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்ல போகிறேன்? அவளை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம். நீ கவலைப்படாத. சரி, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்றேன். எதே சாப்பிட்றியா? எத்தனை மணிக்கு சாப்பிட்றது? டைம் ஆச்சு பாரு, ஆஃப்டர்நூனே ஆக போகுது. இன்னும் சாப்பிடாம என்ன பண்ணிகிட்ருக்க? வா போய் சாப்பிட்லாம். அச்சிக்கே எனக்கு பசிக்கலை, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஏ, என்ன பசிக்கல? அதெல்லாம் பசிக்குவா அப்படின்ட்டு அவன் அப்படியே தூக்கிட்டு போகிறான். சார் அப்படியே டைனிங் டேபிள் மேலே உட்கார வைக்கிறான். இதா சாப்பிடு. எனக்கு வேண்டாம். நீ சொன்ன கேட்க மாட்டேன், இரு நானே ஊட்டி வர்றேன். இதா சாப்பிடு. ஜேகே என்ன பண்ணுறேன்? இந்த சுச்சுவேஷனில் இதெல்லாம் நானே சாப்பிட்டுக்கிற கூடு. சொல்கிறது மட்டும் கேட்டால் போதும். நான் தான் கொடுக்குறலாம், சாப்பிடு. ஜேகே சாப்பிட்றி அப்படின்ட்டு அவன் ஃபீட் பண்ணிகிட்ருக்கான். ஜிமின் அந்த வழியாக தான் வந்திருப்பான். டே ஜேகே, என்னடா பண்ணிட்டுருக்க? துணி துவச்சிட்ருக்கேன், வரையா? இல்லை நீயே தவ. நடக்கட்டும். என்னடா உனக்கு ஒரு பிரச்சனை இப்போது? இல்லைடா, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். இது ஃப்ரெண்டா? அது யாரு? எனக்கு தெரியாமா? அதெல்லாம் அந்த ஃப்ரெண்டு உனக்கு தெரியும். எனக்கு தெரியுமா? யார் அது? இல்லைடா சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் லவ் பண்ணுறான். ஆனால் கேட்டான், இல்லை நான் லவ் பண்ணல, அந்த பொண்ணு எனக்கு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். டே ஜிமின், உன்னை பொழந்துரும் பார்த்துக்கோ, இங்கேருந்து கிளம்பு. இல்லைடா, உண்மை தானே சொன்னேன். ஜாயே, என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானே? ஜேகே அங்கே பாரு, அவன் கலாய்க்கிறான். குடு, நானே சாப்பிட்டுக்கிறேன். அவன் கலாய்ச்சிட்டு போட்டோம். நான் தான் ஃபீட் பண்ணுறேன். இதா சாப்பிடு அப்படின்ட்டு அவன் அப்படியே ஃபீட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஹாஸ்பிட்டலில் எல்லா பேஷண்ட்டும் பார்த்துட்டு டேங் அப்படியே அவன் கேபினில் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அப்போ ஒரு குட்டி குழந்த வருது. அங்கிள் இங்கே பாருங்க. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுற? பேரண்ட்ஸ் இல்லைங்க. ஐயோ அங்கிள், அவங்களுக்கு பொறுப்பே இல்லை. என் கூட தான் வந்துட்டு இருந்தாங்க, பார்த்தா அவங்க தொலைஞ்சு போயிட்டாங்க. எதே, அவங்க தொலைஞ்சு போயிட்டாங்களா? ஆமாம், நல்லா பாருங்க எவ்வளோ சேஃபாக இருக்கன்ட்டு. பார்த்தா அவங்க தான் தொலைஞ்சு போயிட்டாங்க. சரி, உங்கள் பேர் என்ன? என் பேர் வந்து இல்லை, முன்ன பின்ன தெரியாதவங்கிட்ட பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓ, அந்தளவுக்கா? என்ன படிக்கிறீங்க? அம்மா செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஓ, செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே இவ்வளோ அறிவாக பேசுகிறீங்களா? சூப்பர். அங்கிள், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட போகிறாங்க பாருங்கள். அந்த நர்ஸ் வந்துட்டு 2 போடுவாங்க. எனக்கு போட்ட மாதிரி. எனக்கு அப்படியே காலெல்லாம் வீங்கிடுச்சு தெரியுமா? உங்களுக்கு வீங்கிடும் பாருங்க. எனக்கெல்லாம் போட மாட்டாங்கம்மா. எது போட மாட்டாங்களா? ஏன் போட மாட்டாங்க? நீங்களும் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்கள, உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா இன்ஜெக்ஷன் போடுவாங்கல்ல. அதுவும் கரெக்டு தான்.
ஆனால் பேஷண்ட்டுக்கு தானே போடுவாங்க. நான் டாக்டர் ஆச்சே, எனக்கு எப்படி போடுவாங்க? என்ன டாக்டரா? அப்படின்னா நீங்கள் டாக்டரா? ம், ஆமாம், நான் டாக்டர். ஆ அப்படின்னா நீங்கள் எனக்கு ஊசி போடுவீங்களா? உனக்கு என்ன போட்டுடலாமா ஒரு 2 ஊசி? ஐயோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அப்படியே ஓடி போகுது. ஸோ டேங்க அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். எப்பயும் இந்த மாதிரி ஃபீல் ஆனது கிடையாது. இன்றைக்கி ஏன் ஹாஸ்பிட்டல் வந்தோம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஏதோ தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. வீட்டில் இருக்கும்போதெல்லாம் நல்லா தானே இருந்தேன். இங்கே வரும்போது மட்டும் ஏன் அப்படி ஆகுது? டாக்டர், வாங்க உட்காருங்க. என்ன பிரச்சனை? டாக்டர், கொஞ்சம் பர்சனலாக பேசலாமா? பர்சனலாவா? என்ன ப்ராப்ளம்னு இப்படியே சொல்லுங்கள். டாக்டர், இல்லை, கொஞ்சம் பர்சனலாக பேசணும். பிகாஸ் நாங்கள் கொஞ்சம் ஒரு ரிச்சு ஃபேமிலி. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் அந்த கதவை லாக் பண்ணிக்கிட்டுமா? அப்புறமா சொல்கிறேன். இல்லைனா கேட்டுருவாங்க யாராச்சும். அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. என் பெர்மிஷன் எல்லாமே யாரும் உள்ளே வர மாட்டாங்க. நீங்கள் அப்படியே சொல்லுங்கள். யாரும் வர மாட்டாங்கன்னா அப்போ ஓகே. நான் வந்து 3rd இயர் படிக்கிறேன். எங்கள் அப்பா பெரிய பிஸ்னஸ்மேன். என் ஃப்ரெண்டுக்கு ஒரு நான் பார்ட்டி போகும்போது அங்கே ஒரு சின்ன மிஸ்டேக்னால் பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வீட்டில் தெரிஞ்சால் அவ்வளோதான், எனக்கு ஒன்றே போட்டுருவாங்க. ஸோ இந்த பேபி எப்படியாவது அபார்ட் பண்ணணும். ப்ளீஸ் டாக்டர், எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு அப்படியே வீக்கிட்ட தான் நடந்து போகிறான். அப்படியே அங்கே போயிட்டு அங்கங்கே டச் பண்ணிகிட்ருக்கான். ஸோ டேங்கு கடுப்பாகுது. டாக்டர் ப்ளீஸ், எனக்கு நீங்கள் இந்த ஒரு ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நான் தேவையான செட்டில்மெண்ட்லாம் பண்ணிடுவேன். நீங்களும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஸோ வேறு என்ன, 1 வீக் இல்லை நீங்கள் கூப்பிடும்போதெல்லாம் மீட் பண்ணலாம். நானே கடுப்பில் உட்காந்துருக்கேன். இப்போ வேறு பரவாயில்ல, வந்த பீஸ் எதுக்கு விடணும்? ஓ அப்படியா? நீயும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக தான் இருக்கேன். இங்கே பேச வேண்டாம். நான் ஒரு அட்ரஸ் தரேன், எங்கே வந்துரு. ஓ ஷூர், நான் கண்டிப்பாக வரேன். எங்கே வரணும், எப்போ வரணும்? ரொம்ப அவசரப்படாத. நைட்டு ஷார்ப்பாக 10 o'clock இந்த அட்ரஸ் வந்துரு. கண்டிப்பாக நான் வருவேன். நைட்டு வரேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு எப்படி வந்தால் பிடிக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வருவேன். எனக்கு நீ வந்தாலே போதும், அங்கே போய் நான் மாற்றிக்கிறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி. சூப்பர், இந்த மாதிரி பசங்களெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே வளைஞ்சிட்டே போயிடுது. ஸோ டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ ரோட்டில் அந்த பொண்ணு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். பார்த்தா டைம் கார் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. பரவாயில்லையே, சொன்ன நேரத்துக்கு டக்குன்னு வந்துட்டீங்க. அதெல்லாம் அப்படி தான். சரி சீக்கிரமாக உட்காரு. உட்கார்றேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு உட்காந்துட்டு கை கால் வச்சு சும்மா இல்லாமா அப்படியே தயங்க தடவிட்டே வந்துட்டுருக்கா. இவ இப்படிலாம் பண்ணால் எனக்கு பொறுமை போயிடும் போலையே. இந்த கார்லேயே வச்சு போட்டு தள்ளிடலான்னு தோணுது. வேண்டாம், அங்கே போய் வச்சு செய்யணும் அப்படின்ட்டு டேங்கோட பிளேஸுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. சார், இது என்ன பிளேஸு? பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுதான் என்னோடய பிளேஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு பிடிச்சதா? அப்படின்னா ஓகே தான். அம்மா, இங்கே வேறு யாராவது இருக்காங்களா என்ன? யார் கேட்குறேன்? இல்லை, இங்கே யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். ஆரம்பிக்கலாமா? அதுக்குள்ளையா? இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு கொஞ்சம் வாட்டர் கிடைக்குமா? இப்பயே தண்ணி குடிச்சிட்டா தாகலாம் இருக்காது. ஸோ ஃப்ரீயாக இருக்கலாம். தண்ணி தானா? கொடுக்குறேன். பாலே ஒத்து போகிறான், தண்ணி கொடுக்க மாட்டானா அப்படின்னு நினச்சிட்டு அவள் அப்படியே போயிடுறான். ஸோ இந்த பொண்ணை அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கா அந்த வீட்டை. ஸோ கரெக்டாக ஒயன் இருக்கிற ரூமையும் ஓப்பன் பண்ணிடுறான். பார்த்தா ஒயனை கட்டி போட்டு வச்சுருக்காங்களே. ஸோ பார்க்குறேன் இந்த பொண்ணு. யார் இந்த பொண்ணு? இங்கே என்ன பண்ணுறா? நீங்கள் யார்?
இங்கே இங்கே என்ன பண்ணுறீங்க? எதுக்கு உங்களை கட்டி போட்டு வச்சுருக்காங்க? நீங்கள் யார்? இங்கே என்ன பண்ணுறீங்க? உங்களை கடத்திட்டு வந்துட்டானா என்ன? கடத்திட்டா? யார்? அந்த டாக்டரா? அவர் கடத்தல, நான் தான் அவர் கூட வந்தேன். என்னங்க சொல்கிறீங்க? எதுக்கு வந்தீங்க? அவன் ஒரு சைக்கோ, உங்களை கொலை பண்ணுறதுக்கு தான் தூக்கிட்டு வந்திருப்பான். நீங்கள் இங்கே எப்படியே தப்பிச்சு போயிருங்க. ஏன்னா சைக்கோவா? இல்லை, அவங்கள பார்த்தா அப்படி தெரியல. ஐயோ, நான் சொல்கிறத நம்ப மாட்டிங்களா? தயவு செஞ்சு இங்கேருந்து தப்பிச்சு போயிருங்க. அவங்கள ஏதாவது பண்ணுறதுக்குள்ளே போயிருங்க ப்ளீஸ். நீங்களும் வாங்க. நீங்கள் இருந்து இங்கே என்ன பண்ண போகிறீங்க? அப்புறம் அவன் உங்களையும் ஏதாவது பண்ணிடுவான்ல. ஐயோ இல்லைங்க, அவன் என்னை எதுவும் பண்ண மாட்டான். நீங்கள் போங்க. சரி, நான் போகிறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேகமாக வெளியே வரா. அம்மா, தண்ணி வேணும்னு கேட்டு எங்கே மேலேருந்து வந்துட்டுருக்கேன்? இல்லை, சும்மா தான் மேலே போனேன். இந்த வீடு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா, அதுதான் பார்க்குறதுக்கு போனேன். மேலே ஒரு பொண்ணு இருந்தா, அந்த பொண்ணுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். உனக்கு தெரிஞ்ச பொண்ணு தானே? அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் போய் விடுங்க. என்னென்னு சொல்கிறாங்க தெரியுமா? நீங்கள் ஏதோ சைக்கோவா, என்னை ஏதோ கொலை பண்ணுறதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தீங்களா, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் நானும் கம்பெனி கொடுத்துட்டு வந்தேன். ஐயோ அப்படியா, நான் இங்கேருந்து தப்பிச்சு போகிறேன் அப்படின்ட்டு ஒரே ஃபன்னாக இருந்தது. ஓ, அந்தளவு ஆயிடுச்சா? அவள் என்னன்னா அந்த இன்ஜெக்ஷன் போட்டு டக்குன்னு எந்திரிச்சிட்டா. பவர் அதிகமாக இருக்கிறது போடணும். அம்மா, யார் அந்த பொண்ணு? உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா? ஆமாம், தெரிஞ்ச பொண்ணு தான். கொஞ்சம் மண்டையில் அடிபட்டுருக்கு, அதான் வீட்டில் வச்சு வளர்த்துட்ருக்கோம். ஓ அப்படியா? சரி, பார்த்துருங்க. உங்களை அவன் சைக்கோன்னு சொல்லிட்டுருக்கா. நான் பார்த்துருந்துக்கிறேன். சரிதான், குடி, நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ எங்கே வாயன்? யார் அந்த பொண்ணு? அந்த பொண்ணு இன்னத்துக்கு போயிருக்குமா, தப்பிச்சிருக்குமா? கடவுளே ப்ளீஸ், அந்த பொண்ணு தப்பிச்சிருக்கணும். என்ன டைம் இவ்வளோ நேரம் ஆச்சு, அவனையும் காணோம். ஒரு வேளை பிடிச்சிருப்பாங்களா? இல்லை, அந்த பொண்ணு வெளியே போயிருக்கணும். என்ன ஏதோ பேசிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அது 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 ஒன்றும் இல்லை. சரி, இங்கே ஏதாவது ஒரு பொண்ணு வந்ததா? இங்கே இல்லையே, எந்த பொண்ணும் வரல. வேறு ஏதாவது பொண்ணு இருக்கான்னுங்க? இல்லை, நான் கூப்பிட்டு வந்தேன், அந்த பொண்ணு காணோம், அதுதான் கேட்டேன். ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன், ஆளையே காணோம். இதோ இங்கே பாரு, அந்த பொண்ணோட தலை மட்டும் என் கையில் இருக்கு, பாடி காணோம் அப்படின்ட்டு அந்த பொண்ணோட ஹெட்டை மட்டும் அப்படியே எடுத்து காட்டுறான். ஸோ அவனை அப்படியே பயந்துட்டு கத்துறாங்க. அது அது அந்த இவளுக்கு வேறு வேலையே இல்லை, அவனை அப்படி மயக்கம் போட்டு விழுகிறது வேலையை வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். சரி, உன் தலை எங்கிட்ட இருக்கு? உன்னோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் எங்கே போட்டேன்? மறந்துட்டேன், நானும் தேடிட்டே இருக்கேன். சரி வா, 2 பேரும் போய் தேடலாம் அப்படின்ட்டு அவன் போயிடுறான். ஸோ டைம் ஸ்கிப் ஆகுது. வயன் அப்படியே ஏஞ்சிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறேன்னே தெரில. அது அது அந்த பொண்ணு தானா? என்னாச்சு அந்த பொண்ணோட தலை? இவன் ஏன் இப்படி பண்ணுறான்? ஐயோ, இவனை மாற்றலான்னு நினச்சான், அவன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். இவனும் என்ன பண்ணுவான்? அந்த பொண்ணு பாவல்ல. ஐயோ கடவுளே. என்ன ஏஞ்சிட்டியா? கஷ்டப்பட்டு 1/2 hour ஆச்சு தெரியுமா அவளோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. நீ தான் பார்க்கல. சரி விடு, நான் நெக்ஸ்ட் டைம் உனக்கு லைவில் காட்டுறேன். இன்னும் 2 நாள் தான் இருக்கு. நான் அப்படி பார்க்குறேன், உனக்கு கொடுத்த டைமில் இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஸோ ரெடியாக இருந்துரு. இப்போ இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்குவியா? அதுக்கப்புறம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம், புரியுதா? அது இல்லை வேணாம் ப்ளீஸ். இப்போ மட்டும் இங்கேருந்து போனோம், மறுபடியும் யாராவது ஆபத்தாயிரும். இவன் அகேன் யாராவது கூட்டிகிட்டு வந்து இப்படி தான் பண்ணுவான். இவனை வெளியே விடக்கூடாது. நான் அப்படி பார்த்துட்ருக்க, இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்குவியா? அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலான்னு சொன்னேன், புரியுதா? அது உங்கள்கிட்ட நான் எப்போ கேட்டிருக்கேன். சரி காட்டு கழுத்தா, அப்படியே சொருகிட்டு போகிறேன்.
எனக்கு எனக்கு பசிக்குது. எனக்கு ஆல்ரெடி டைம் ஆச்சு. நீ சாப்பிட்ற வரைக்கெல்லாம் என்னால் உட்காந்துருக்க முடியாது, புரியுதா? இல்லை, எனக்கு ரொம்ப பசிக்குது, ப்ளீஸ். எப்படி 2 நாள் சாக தானே போகிறேன். சாப்பாடெலாம் கொடுக்க முடியாது. நீ கழுத்தை காட்டு ஃபஸ்ட்டு, எனக்கு வர டைம் ஆச்சு. இல்லை வேணாம் ப்ளீஸ், அது எனக்கு போடாதீங்க ப்ளீஸ், வேணாம். என்ன வேண்டான்ட்டு என்ன மறந்துட்டியா? இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வெளியே தான் ஓடுறாங்க. ஸோ ஸ்டெப்புக்கிட்ட வரும்போது அவங்க கால் அப்படியே ஸ்லிப்பாக இருக்கும். அப்போ மேலேருந்து அப்படியே கீழே விழுகிறாங்க. ஸோ அப்படியே உருண்டிட்டே விழுந்தனால அவங்களுக்கு ஏஞ்சிக்கவே முடியல. ஸோ ப்ளட்டும் வருது. இதுதான் நான் சொல்கிற பேச்சை கேட்கணும். கேட்காம ஆட்டம் போட்டால் இப்படி தான் ஆகும். எனக்கு வலிக்குது. அவ்வளோ தூரத்துலேருந்து கீழே விழுந்தா வலிக்காம இனிக்குமா? நான்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, நீங்கள் பண்ண மாட்டீங்களா? எப்பயும் என்னை கொள்றதுக்கு இன்னும் 2 days டைம் இருக்குல்ல. இப்போ எனக்கு அடிதானே பட்டிருக்கு. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு வலிக்குது. எனக்குன்னு யாருமே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயா இப்போ எதுக்கு ஒப்பாரி வச்சுட்டு இருக்க? ஏஞ்சி வா, ஆயில்மெண்ட் எடுத்துறேன். எனக்கு எஞ்சிக்கவே முடியல, கால் எனக்கு பயங்கரமாக வலிக்குது. ஓ, அப்போ மகாராணியை நான் தூக்கிட்டு போகணும். எனக்கு வலிக்குது. சரி அழுவாத, தூக்கிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அவன் வந்து தூக்கிட்டு அப்படியே மேலே போகிறான். என்ன ஆயில்மெண்ட்லாம் போட்டாச்சு, பரவாயில்லையா? ஓகே தான். சரி இங்கே இரு, நான் போயிட்டு வரேன். எங்கே போகிறீங்க? ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் என் கூட வருங்களேன். இல்லை எனக்கு புரியல. உனக்கு இன்ஜெக்ஷன் போடாமல் இருக்கிற ரீசன் வந்துட்டு உனக்கு அடிப்பட்ட நாள் கிடையாது, அது ஒரு ரீசன் தான். நான் எதுக்கு போடாமல் விட்டேன்னா, இப்போ நான் அந்த இன்ஜெக்ஷன் போட்டேன்னா உனக்கு இந்த பெயின் தெரியாமல் இருக்கும், நீ பாட்டுக்கு தூங்கிடுவேன். ஆனால் நான் அது போடலன்னா இந்த பெயின் உனக்கு அதிகமாக இருக்கும்ல. இந்த பெயின் நான் கொடுக்கணுன்ட்டு தான் இன்ஜெக்ஷன் போடாமல் போகிறேன், மற்றபடி எது கிடையாது. நான் யார், நான் எப்படிப்பட்டவனு தெரிஞ்சே உன் கூட இருக்க சொல்கிறியா? அது எனக்கு பயமாக இருக்குது, ப்ளீஸ். எப்படியோ 2 நாளாக சாக தான் போகிறான், அப்புறம் என்ன பயம் உனக்கு? ப்ளீஸ் தயங்கா. ஏய் என்ன இப்போ எப்படி கூப்பிட்டேன்? அது தயம் இல்லை, இதுக்கு முன்னாடி எப்படி கூப்பிட்டேன்? அது தயங்கா. என்னப்பா பண்ணுற? அம்மா கூப்பிட்டே இருக்கல, இவ எதுக்கு அப்படி கூப்பிட்றா? எங்கள் அம்மா மட்டும்தான் அப்படி கூப்பிடுவாங்க. இவளுக்கு எப்படி தெரிஞ்சு அந்த பேர்? ப்ளீஸ் தயங்கா, என் கூட இருங்களேன். சரி இருங்க, அப்படி கூப்பிடாதான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே போயிடுறாரு. எனக்கு தெரியும் இப்படி கூப்பிட்டா நீ என்ன பண்ணுவேன்ட்டு. எப்படியோ இன்னைக்கு இங்கேருந்து வெளியே போக விடாமல் பார்த்துட்டோம். ஆனால் ரெகுலர் எப்படி பண்ணுறது, உன்னை எப்படி மாற்றுறதுன்னு எனக்கு தெரியல. ஓகேடா, அந்த பாட்டு நான் அதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். ஓகேடா, சரங்கே பர்பிள் யூ பாய். அண்ட் நான் வந்துட்டு போல் போட்டிருந்தேன், ஒரு எபிசோட் வந்துட்டு எவ்வளோ மினிட்ஸ் போடலான்ட்டு. மோஸ்ட்லி சொன்னது 40 to 50 அந்த மாதிரி தான் சொன்னீங்க. பட் அந்த 40 மாதிரி போட்டால் எனக்கு தெரிஞ்ச 4 எபிசோட்லேயே முடிச்சிடும்னு நினைக்கிறேன். பட் நான் ஒரு 6 எபிசோட் எடுத்துகிட்டு போகலான்ட்டு இருக்கேன். அதனால தான் டூரேஷன்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த எஃப்எஃப் மட்டும்தான் இப்படி. நான் நெக்ஸ்ட் எஃப்எஃப்லாம் கொஞ்சம் டியூரேஷன் அதிகமாக வச்சு போடுறேன். இந்த எஃப்எஃப் நான் கரெக்டாக லெவல் பாட்டில் முடிக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக தான், மற்றபடியெல்லாம் எதுவும் கிடையாது. ஓகேடா, சரிங்க, பர்பிள் யூ பாய். ஓகேடா, அந்த பாட்டு நான் அதோடய எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். ஓகேடா, சரிங்க, பர்பிள் யூ பாய்.